சௌந்தர்யா அவங்களுடைய மரணத்திற்கும் ஆந்திர சூப்பர் ஸ்டார் அவங்க மோகன் பாபு அவங்களுக்குமே சம்பந்தம் இருக்கு. ரஜினிகாந்தனுடைய நெருங்கிய நண்பர். ஒரு 6 ஏக்கர் இடம் சௌந்தர்யாவுக்கு சொந்தமான இடம் ஆந்திராவில் இருந்துச்சு. விலைக்கு கேட்டாரு, கொடுக்கல. அதுக்காக அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. சௌந்தர்யாவினுடைய மரணத்துக்கு பிறகு அந்த இடத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுல இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி யூஸ் பண்றாரு. அது ஒரு அழகா பார்த்த ஒரு முகத்தை கரிக்கட்டையாக பார்க்கக்கூடிய ஒரு கொடூரம் நடந்தது. அன்னைக்கு எல்லாருமே பெரிய ஒரு வேதனையை அனுபவிச்சாங்க. அப்பயே என்ன நினைச்சாங்கன்னா இது ஏதோ ஒரு சதி. மோகன் பாபுனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி, ஒரு நடிகைக்கு ஷூட்டிங் லேட்டா வந்தாங்கன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிச்சது, பையனை துப்பாக்கி எடுத்துட்டு போனது, பத்திரிகையாளர்களை தாக்குனது, அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தேன். கூடுதலான ஒரு இவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய நபரா சொத்துக்கெட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அப்பா பையனுக்கு. அப்பா துப்பாக்கி வச்சு சுட்டுட்டாரு, இவர் போய் ஹாஸ்பிட்டல் படிச்சாரு, அப்பா அடிச்சுட்டாரு, அவர் போய் ஹாஸ்பிட்டல், பையன் அடிச்சுட்டாரு, அவர் போய். அந்த மஞ்சு மனோஜினுடைய ரசிகர் தான் அந்த சிட்டி பாப்பு. மஞ்சு மனோஜ் தான் சொத்துக்காக இவர் தூண்டி விட்டு இருக்கிறாருங்கிற. 2023 இதே மாதிரி கிளப்பி விட்டாங்க. அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு, அந்த மர்மம் இருக்கு அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டாங்க. அது இல்லைன்னு அப்ப உடனே அந்த சம்பவம் நிறுத்தப்பட்டது. இப்ப 2025 கிளப்பி விட்டுருக்காங்க. உங்க சௌந்தர்யா கையில் இருந்தக்கூடிய 6 ஏக்கர் இடத்துல தான் இவர் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு, கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காருங்கிறாங்க. அதுதான் சிக்கல் வருது. உண்மையிலேயே அவங்க வித்திருக்கிறாங்களா? அந்த ஒரு லிங்க் தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கு லீடு. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2004 நடிகை சௌந்தர்யா அவங்களுடைய மரணம் நடந்தது குறித்து பலருமே பேசிட்டாங்க. ஆனா இப்போ புதுசா ஒரு விஷயம் பகீர் ஆன ஒரு தகவல்கள்லாம் வந்திருக்கு. அதன்படி என்ன அப்படின்னா, இந்த சௌந்தர்யா அவங்களுடைய மரணத்திற்கும் ஆந்திர சூப்பர் ஸ்டார் அவங்க மோகன் பாபு அவங்களுக்குமே சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் சார் நடக்குது? சௌந்தர்யா தமிழ்ல பொண்ணுமணிங்கிற படத்துல அறிமுகமானாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க சொந்த ஊர் கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர், ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா சின்ன வயசுல சௌந்தர்யாவுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை, ட்ரை பண்ணுறாங்க, வீட்டில் வேணான்றாங்க. அப்புறம் ஒரு கன்னட படத்தில் அறிமுகமாகறாங்க, அப்போ தெலுங்கு படத்தில் அறிமுகமாகறாங்க, தமிழில் பொண்ணுமணின்னு அறிமுகமாகறாங்க. தமிழில் பொண்ணுமணி அறிமுகமான பிறகு நிறைய படங்கள், ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா, அருணாச்சலம், கமல்ஹாசனுடைய காதலா, விஜயகாந்தோட சொக்கத்தகம், நிறையா பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு வளர்ந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு பீக்கில் இருக்கிறப்பயே சினிமாவை முழுக்கு போட்டு போகிறாங்க. போய் ரகு அப்படிங்கிறவரை ஒரு உறவினர் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு அவங்களுடைய சொந்த மாநிலமான கர்நாடகாவில் போய் செட்டில் ஆகிறாங்க. கர்நாடகாவில் செட்டில் ஆன பிறகு அரசியலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அப்போ கன்சீவாகவும் இருக்கிறதுனால என்னன்னா ட்ராவல் பண்ண முடியாததுனால ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த கரீம் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இவங்க நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய நபர். அந்த பகுதியில் நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நடிகையாக இருக்கிறப்ப. அப்போ அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றதால அந்த பகுதியில் அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஒரு ஹெலிகாப்டரில் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறப்ப அந்த லேண்டிங் கியர் ஃபெயிலியர் ஆகுது. இப்படி இறங்க வேண்டிய ஹெலிகாப்டர் தலைகீழாக இறங்குது. அந்த வீடியோலாம் கூட யூடியூப்பில் கிடக்கும், பார்த்துருப்போம். இப்படி போய் விழுந்துடும். அது உடனே பிளாஸ்ட் ஆகி அவங்க ஒரு கறிக்கட்டையாக சாம்பலாக எடுத்துட்டாங்க. அந்த ஃப்ளைட்டில் அவங்க அண்ணனும் போயிருந்தார், அமர்நாத்னு நினைக்கிறேன் ஒரு பேர், அவரும் போயிருந்தார். அவரும் அங்கே ஸ்பாட்ல இறந்துட்டார். அதாவது ஒரு அழகா பார்த்த ஒரு முகத்தை கரிக்கட்டையாக பார்க்கக்கூடிய ஒரு கொடூரம் நடந்தது. அன்றைக்கி எல்லாருமே பெரிய ஒரு வேதனையை அனுபவிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு. அப்பயே என்ன நினைச்சாங்கன்னா இது ஏதோ ஒரு சதி அப்படிங்கிற மாதிரியான பேச்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 2004 இப்போ 21 வருஷம் ஆக போகுது. ஆனா என்னன்னா இப்ப ஒரு புதிதாக ஒரு விஷயத்த கிளப்பியிருக்கிறார் ஒருத்தர், சிட்டி பாபு அப்படிங்கிற ஒருத்தர். சட்டக்கட்டையெல்லாம் போடாம கையில ஒரு குச்சியோட வச்சு ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் போய் தான் நேர போய் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சௌந்தர்யாவினுடைய கொலைக்கு இவங்க தான் காரணம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய நடிகர், அரசியல்வாதி, அதிரடியான நடிகர், பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நடிகர் சொல்லலாம் மோகன் பாபு. அவரை சுற்றிய சமீபத்தில் பயங்கர பிரச்சனை. பத்திரிகா சந்திப்புக்கு போனார், பத்திரிகையாளர் அடிச்சாரு, குடும்ப பிரச்சனை, சொத்து தகராறு, சொந்த குடும்பத்திலே பல பிரச்சனைகள், பையனை துப்பாக்கி தூக்கி மிரட்டினாரு. அவர் ரஜினிகாந்தனுடைய நெருங்கிய நண்பர், தமிழ்நாட்டில் தான் படித்தவர். அவர் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தமிழ் நல்லா பேச எழுத தெரியும், தமிழ்நாட்டுக்கு நம்ம நெருக்கமான நபர் தான். அவர் மேலே தான் இந்த குற்றச்சாட்டு. எதுக்கு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா, ஒரு 6 ஏக்கர் இடம் சௌந்தர்யாவுக்கு சொந்தமான இடம் ஆந்திராவில் இருந்துச்சு. அதை மோகன் பாபு விலைக்கு கேட்டார், கொடுக்கல. அதுக்காக அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அந்த சௌந்தர்யாவினுடைய மரணத்துக்கு பிறகு அந்த இடத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு.
அதில் இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி யூஸ் பண்ணுறாரு, இப்போவும் அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த சொத்துக்காக தான் இவர் தான் பண்ணாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு. இது வந்து ஒரு பெரிய ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஏரியாவில் அரசியல் சினிமாவில் வந்து பெரிய பரபரப்பாக போகுது. மோகன் பாபா பொறுத்த வரைக்கும் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது. அவர் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கார், எம்பியாகவும் இருந்திருக்கார், அரசியல்லையும் ஒரு ஈடுபாடு உள்ள நபர் தான். இப்போ சமீப காலமாக அந்த குடும்ப பிரச்சனைனால அமைதியாக இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த கொலைக்கு பின்னாடி யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இதை வந்து அவருடைய கணவர் ரகு வந்து இல்லை, இது வந்து ஆக்சிடென்ட் தான் அப்படின்றத மறுத்துக்கிறார். இதுதான் இந்த நடந்த சம்பவம். இது பலவிதமான வதந்திகளையும் பலவிதமான கிளை கதைகளையும் போயிட்டே இருக்கு. இப்போ ஆனா அந்த நேரத்துல சௌந்தர்யா அவங்களுமே வந்து பாஜகவில் ஈடுபட்டு இருந்தாங்க, பிளஸ் 2 மாதம் கர்ப்பமாகவும் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, பாஜகவுக்கு பிரச்சாரத்துக்கு புறப்பட்டா இருந்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான விமான விபத்துகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறந்துகிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 99, 2003, 4 காலகட்டங்களில் சந்திரபாபு நாயுடைய கட்சி தெலுங்கு தேசம் கட்சியில் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து ஒரு எம்பி வந்து சபாநாயகர் இருந்தார், பாலயோகி அப்படின்னு. அவர் மேல்மருவத்தூர் கோயிலுக்குலாம் அடிக்கடி வருவார். அந்த மாதிரி ரொம்ப மேல்மருவத்தூருடைய டிவோட்டி அவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார். அதே மாதிரி ஆந்திரா முதலமைச்சராக இருந்த ராஜசேகர் ரெட்டி, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அப்பா, அவரும் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார். அந்த அந்த வரிசையாக ஒரு வருஷம் 2 வருஷ காலகட்டங்களில் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் விபத்தில் இறங்குறது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி சதியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போச்சு. அவர் நிறையா இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துச்சு. பட் அதெல்லாம் ஆக்சிடென்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணி அதை முடிச்சுட்டாங்க. இப்போ கிளப்பி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சு மனோஜ், அதாவது மோகன் பாபுடைய பையன், சொத்துக்கேட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அப்பா பையனுக்கு, இந்த காலத்தில் இதோட எல்லாம் வந்து ரிப்போர்ட்டரோட கேட்டை உடச்சிட்டுலாம் உள்ளே போனார். அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். அப்பா வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டாருன்னு இவர் போய் ஹாஸ்பிட்டலில் படித்தார், அப்பா அடிச்சுட்டாருன்னு அவர் போய் ஹாஸ்பிட்டல், பையன் அடிச்சுட்டாருன்னு அவர் போய். அந்த மஞ்சு மனோஜினுடைய ரசிகர் தான் அந்த சிட்டி பாப்பு. மஞ்சு மனோஜ் தான் சொத்துக்காக இவர் தூண்டி விட்டுருக்கிறாங்கிற ஒரு செய்தியும் இப்போ ஆந்திராவில் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் சௌந்தர்யாவோடைய பயங்கர ஃபேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் போயிட்டு இருக்கு. இவர் யார் அப்படிங்கிறத விசாரணையில் தான் தெரியும். இவர் ஏதாவது ஆதாரம் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தான் தெரியும். இப்போ 2004 நடக்கப்பட்ட சம்பவத்திற்கு அவர் அன்னைக்கே குரல் கொடுத்துருக்கலாம்ல, நெருங்கி இருக்கிறாரு. அதைத்தான் எல்லாருடைய கேள்வியும். இப்போ ஏன் சொல்றீங்க, ஒன்று மஞ்சு மனோஜினுடைய ரசிகரா, இல்லை இவரை யாரும் தூண்டி விட்டுருக்கிறாங்களா, சொத்துக்காக நடக்குதா? ஆனால் அவர் கணவர் மறுத்திருக்கிறாரு, சௌந்தர்யாவினுடைய கணவர் இது ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறத மறுத்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு பரபரப்புக்காக செய்யப்பட்ட விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதாரங்களே இல்லைன்னா கூட பொதுவாக வந்து கம்ப்ளைண்ட் எப்படி சார் எடுப்பாங்க? ஏன்னா இப்போ ஒன்று ரத்த சொந்தமாக இருந்திருக்கணும், அவங்க வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸை வந்து கொஞ்சம் சிவியராக பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மோகன் பாபுமே ஒரு பெரிய ஸ்டார், இப்போ அவர் மேலே வந்து நடவடிக்கைகளோ அல்லது விசாரணையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கம்ப்ளைண்ட் யார் மேலே கொடுக்கலாம், அது உண்மையாக பொய்யாங்கிற ஆராய்ச்சி தானே போலீஸ் வேலை. நீங்கள் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கி பார்ப்பாங்க, அதில் உண்மையாக இருக்கான்னு விசாரிப்பாங்க. உண்மையிலனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை போட்டு வான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு பெரிய நபர் மீது, ஒரு பெரிய நடிகை மீது இறந்த ஒரு சம்பவத்தை தொடர்பு படுத்தி ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அப்படி வாங்காமல் இருப்பாங்க, வாங்கிடுவாங்க. அது உண்மை என்னங்கிறத விசாரிப்பாங்க. அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் அவரை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவருக்கு ஃபைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சம்பவம் மோகன் பாபு அவருக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துருக்குமா? மன வருத்தத்தை கொடுத்துருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே குடும்ப பிரச்சனை அது நிறையா போயிட்டு இருக்கிறதுனால இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுத்துருக்கும். இப்போ அவருடைய பையனுக்கும் அவருக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் இப்போ அவருடைய பையன் வந்து இப்போ புதுசாக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிற படம் தான் வந்து கண்ணப்பா. அது வந்து மறுபடியும் பாகுபலி அளவிற்கு வந்து ஹிட் கொடுப்போமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த நடிகர் ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கண்ணப்பா படத்திற்குமே நிறைய பிரச்சனைகள் எழுமா சார்? இல்லை, அது பர்சனல் லைஃபுக்கும் சினிமாவுக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்றைக்கெலாம் வந்து கண்டென்ட் வைஸ் தான் படம் வரும். நீங்கள் பிரம்மாண்டம் பாகுபலி மாதிரி எடுக்கிறேன் அது மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா கூட எடுத்துங்க, படம் இல்லாத தான் ஓடும். சமீபத்தில் வந்து பிரம்மாண்ட படங்கள் போகலை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படம் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படும். இப்போ இந்த மோகன் பாபு அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து வேற யாராவது வந்து குரல் கொடுத்துருக்காங்களா சார்? அப்படிலாம் இல்லை இந்த ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு விஷயங்களும் வரலையா சார் வெளியில்? இல்லை, இப்போ வரைக்கும் யாரும் அதுக்கு ஆதரவாக எதிர்ப்பாக பேசலை. விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணைக்கு முடிவுக்கு பிறகு யாராவது பேசுவாங்க, அது உண்மையாக பொய்யாங்கிறத தெரியும். ஏறக்குறைய அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பண்ணப்பட்ட செய்தியாக தான் இப்போ எல்லாரும் வருது, தகவல் அப்படி தான் வருது. அவங்க பையனுடைய தூண்டுதல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுடைய கணவரே அதை மறுத்துருக்கிறாரு. அவருடைய மனைவி தீயில இறந்து இந்த மாதிரி இறந்து போனதுக்கு
இது முழுக்க முழுக்க ஆக்சிடென்ட்னு அவர் மறுத்துக்கிறாரு. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட யாரோ அவரை ஏவி விட்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன் அதில் வந்து பரபரப்பாக ஆச்சு அப்படின்னா, மோகன் பாபுனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. ஒரு நடிகைக்கு வந்து ஷூட்டிங் லேட்டாக வந்தாங்கன்னு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அடித்தது, நடு ரோட்டில் காரை விட்டு இறங்கிட்டு போனது, பையனை துப்பாக்கி எடுத்துகிட்டு போனது, பத்திரிகையாளர்களை தாக்குனது, இந்த மாதிரி ஒரு ரகடான ஒரு நபராக இருந்தனால அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுன்னு கூடுதலான ஒரு அட்டென்ஷன் ஆகிப்போச்சு. இப்போ அதுதான் பரபரப்பு. வேற ஒரு நடிகர் மேலேயோ வேற ஒரு விஷயத்தை வச்சிருந்தா கூட அதே ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறாரு, எம்பியாக இருந்திருக்கிறாரு, பரபரப்பான நபராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த குற்றச்சாட்டை அவர் மேல் வைக்கிறப்ப தான் கூடுதல் கவனமாயிருச்சு. ஒருவேளை இவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய நபரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் வந்துருச்சு. பட் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் வருது. விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதுல நீங்க இடையில சொல்லும் போதே வந்து சொல்லியிருந்தீங்க, மோகன் பாபு அவங்களும் ரஜினி அவங்களுமே வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு பக்கம் இவர் வந்து பயங்கர ரகடா இருந்தா, பொது வெளியில ரொம்ப சாஃப்ட் கார்னராகவே இருக்கிறவர் தான் நம்ம ரஜினி அவர்கள். இவங்களுக்கான 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஒன்னா படிச்சவங்க, திரைப்பட கல்லூரியில் ஒன்னா படிச்சுட்டு ஒன்னாவே வாய்ப்பு தேடி அலைஞ்சவருங்க. இவர் தமிழ் இந்த பக்கம் வந்துட்டாரு, அவர் தெலுங்குல நடிக்க போயிட்டார். முதல்ல திரைப்பட கல்லூரி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாருமே இங்கே தான் படிக்க வருவாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா சென்னையில் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் ரஜினிகாந்த் இங்கே வந்தார். நிறைய கன்னட நடிகர்கள்லாம் இங்கே தான் நடிக்க வருவாங்க. அப்போ அவங்க கூட படித்த நடிகர் தான் இந்த மோகன் பாபு. அப்போ இருந்து அவங்களுக்குள்ள நல்ல நட்பு. அதனால் அவர் அந்த பக்கம் போய் ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டார், இவர் இந்த பக்கம் வந்து நடிகர் ஆகிட்டார். ஆனால் நல்ல ஒரு நட்பாக இருக்குது. நண்பர்களாக இருந்தால் ஒரே குணமாக இருக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அவருடைய ஒரே காலேஜை படிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சா எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அது மாதிரி அவருடைய கேரக்டர் கொஞ்சம் அந்த மாதிரி ரகடான நபர், இவர் கொஞ்சம் சாஃப்டான நபர். ஆனால் நண்பர்களாக இருக்கிறாங்க. இப்போ சௌந்தர்யா அவங்களுடைய கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி கிளப்பிருக்காங்களா? இதற்கு முன்னாடியும் இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருந்திருக்குது. 2023 இதே மாதிரி கிளப்பி விட்டாங்க. அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு, அந்த மர்மம் இருக்கு அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டாங்க. அது இல்லைன்னு அப்போ உடனே அந்த சம்பவம் நிறுத்தப்பட்டது. இப்போ 2025 கிளப்பி விட்டுருக்காங்க. யாராலும் அப்பப்போ வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், இந்த கச்சத்தீவு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அது அப்பப்போ அந்த பிரச்சனை கிளப்பிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த பிரச்சனை இப்போ அப்பப்போ கிளப்புறாங்களோன்ற மாதிரி தோணுது. இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அதை பற்றி பேசலாம்ல சார். இப்போ மோகன் பாபு அவங்களை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அவருக்குன்னே நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ கரண்ட்ல இருக்கிற விஷயத்த கூட வந்து இது பண்ணலாம். ஏன் வந்து சௌந்தர்யா அவங்கள குறி வச்சு அந்த விஷயத்தை இழுத்து பேசுறாங்க? இல்லை, அதில் ஒரே ஒரு லிங்க் என்னன்னா, அவர் சொத்து இவர் வாங்கியிருக்கிறாரா இவர் எடுத்திருக்கிறாருங்கிறது தான். அந்த ஒரு லிங்க் தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கும் லீடு. இப்போ அவங்க சௌந்தர்யா கையில் இருந்தக்கூடிய 6 ஏக்கர் இடத்துல தான் இவர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கிறாரு, கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கிறாருங்கிறாங்க. இப்போ அதுதானே சிக்கல் வருது. உண்மையிலேயே அவங்க வித்துருக்குறாங்களா? அவர் என்ன சொல்றாரு, அவர் கணவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் குடும்ப நண்பர் நாங்கள் அவருக்கு வித்துட்டோங்கிறாரு. இல்லை, இவர் அபகரிச்சுட்டாங்கன்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இவ்வளோ கதை. அவங்க அபகரிச்சுட்டாங்க, இதுக்காக பண்ணாங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல வர்றாங்க. இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிடும். சரி பார்ப்போம் சார். ஏன்னா இப்போ நிறைய நடிகைகளுடைய மரணங்கள் கூட வந்து ரொம்ப மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. உண்மையாகவே சோபா அவங்களுடைய கதை கூட வந்து இப்போ மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சார். இதுவரை எங்களோட இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.